கையை கட்டிட்டே அடிக்கிறானா? வண்டியறா, சீக்கிரம். நான் தேவா, உங்க செக்யூரிட்டி ஆபீசர். அஞ்சலி, அஞ்சலி, என் தங்கல்ல எனக்கு ஒண்ணு கொடுமா. எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா. என் செல்லம், எனக்கு ஒண்ணு கொடுமா. உடம்புல ஒரு சுகர் ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு பேட்டி திங்கிற சாக்லேட் புடிங்கி திங்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னப்பா ஏன் உடம்புல காயமா இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, இவ்வளவு பெரிய கட்டு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அம்மா சத்யா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஐயோ என்னங்க உடம்புல காயம்? இதுக்குதான் இந்த போலீஸ் வேலையை வேணாம்னு சொன்னேன். நான் பயந்த மாதிரியே நடந்துடுச்சு. சின்ன ஆக்சிடென்ட் சத்யா, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? தேவா சார், சொன்னல இவங்க தான் என்ன நினைச்சு தினம் தினம் பயப்படுவாங்க. அம்மா வணக்கம். அப்பா வணக்கம். என் ஒய்ஃப் சத்யா and my daughter அஞ்சலி. இது என் ஃப்ரெண்ட் லியோ. அப்பா இவர் தேவா, செக்யூரிட்டி என் கூட தான் இருப்பாரு. அவுட் ஹவுஸ் கூட்டி போய் தங்க வைங்க. சரிப்பா. என்ன அஞ்சலி இன்னும் தூங்கலையா? போய் தூங்க. ப்ளீஸ் மம்மி, 5 minutes. only 5 minutes. என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவரு செக்யூரிட்டி மாதிரி இல்ல, ஜெயில இருந்து வந்தவர் மாதிரி இருக்காரு. சத்யா, தேவாக்கு சாப்பாடு அனுப்பி வச்சிட்டியா? என்னங்க நீங்க? அவர்தான் உங்களை பத்தி யோசிக்கணும். அதை விட்டு நீங்க அவரை பத்தி யோசிக்கிறீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சத்யா, ஹலோ, டிரைவிங் தெரியுமா? சுட தெரியாதவன் துப்பாக்கியை தொட மாட்டான். டிரைவிங் தெரியாதவன் ஸ்டீரிங்க பிடிக்க மாட்டான். பொத்திக்கிட்டு வந்து உட்காரு. சொட்ட தலையன் சீப்பு வச்சுக்க மாட்டான். பயந்தவன் யாருகிட்டயும் வச்சுக்க மாட்டான். நீ உட்காரு. அப்படியா? ஏறு. பெல்ட்ட போடு. ஆல்ரெடி போட்டிருக்கோம். பேண்ட் பெல்ட் இல்ல, சீட்டு பெல்ட். ஹலோ, பார்த்து வண்டியை ஓட்டு. வண்டியை மெதுவா ஓட்டுறா. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து போல இருக்கு. தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அறுந்து போல இருக்கு. ஐயோ, ஸ்டாப் ப்ளீஸ். ஐயோ, அதுக்குதான் சீட் பெல்ட்ட போடணும்னு. ஏய், வெள்ளப்படியாரம் சாவறதுக்கு எவண்டி தான் கிடைச்சதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஹலோ, அந்த பொண்ணு சாவறதுக்காக வரல, ஏறதுக்காக வந்திருக்கு. பேர் ரேணுகா, பாப்பாவோட ஃப்ரெண்ட். நினைச்ச உடனே ஏறதுக்கு இது நான் டவுன் பஸ்ல ஷேர் ஆட்டோவா? அந்த பொண்ணு ஏறும். இட்ஸ் மை டெசிஷன். ஏத்த மாட்டேன்னா? இல்லன்னா நான் இறங்கிடுவேன். நிஜமாவா? என்ன டவுட்டா? என்கிட்ட வச்சுக்காதரா. இறங்கிட்ட பாத்தியா? அப்படியே வந்து சேரு. இவன் என்ன விட்டு போயிட்டான்? பரவாயில்ல, வேற பார்க்கலாம். நம்மள மதிக்காம போயிட்டானே. ஹாய், ஐ எம் ஜி பாலாஜி, மாஸ்டர் இன் சைக்காலஜி. உங்க ரெண்டு பேரையும் டிராப் பண்ணுமா ஜி? ஏற்கனவே ஒருத்தன் டிராப் பண்ணிட்டான். முடிஞ்சா லிஃப்ட் கொடுங்க. லிஃப்ட்னா மேல அனுப்புறதா? இல்ல, டிராப் பண்றதுனா இறக்குறது, லிஃப்ட்னா ஏத்திக்கிறது. ஓ, கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க. அப்படினா ஏறுங்க. ஆனா நான் தான் டிரைவ் பண்ணுவேன். ஷோர் மை டியர். எஸ். வெள்ளாவி வச்சு உன்னை வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா?
பெல்ட் போட்டுங்க சார். ஆல்ரெடி போட்டிருக்கேன் சார். சேமான் சார். அந்த பெல்ட் இல்ல சார், சீட் பெல்ட். அது பழக்கம் இல்ல. பழக்கப்படுத்தீங்க, உங்களுக்கு நல்லது. நீங்க மூடுங்க, நீங்க போங்க. என்னமா செல்லம், அவரை பாதியில இறக்கி விட்டேன் கோவமா? மனசுக்கு பிடிச்சவங்க நினைச்சுக்க, கோவம் தானா போயிடும். எங்களுக்கு தெரியும். அஞ்சலி, ஹாய். ஓ ரேணு அக்கா, நீங்க தான் முன்னாடி வந்தீங்க. எஸ் யூ ஆர் வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். உனக்கு சாக்லேட் கொடுக்காம நான் எனக்காவது காலேஜ் போயிருக்கேனா? இதோ சாக்லேட். தேங்க் யூ அக்கா. நீ ஏத்தாம போனா என்ன ஏத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டியா? இவங்க ஓகேன்னு சொன்னா போதும், ஸ்டேட்ல இருக்கிற யூத் எல்லாம் இவங்களை ஏத்தியா? என்ன ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டோமேன்னு வருத்தமா இருக்கா? கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு பிடிச்சவங்களை நினைச்சுக்கோ, வருத்தம் எல்லாம் போயிடும். சூப்பர் அக்கா. இந்தாங்க அக்கா உங்க சாக்லேட். தேங்க் யூ. ஹாய் சானு, இந்த உன் சாக்லேட். தேங்க் யூ. கிளம்புமா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. பாப்பாவோட சைக்காலஜி என்னன்னு தெரியுமா? பெரிய பாப்பா தான், சின்ன பாப்பா தான். சின்ன பாப்பாவோட தான். ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பாசத்தை பொழியறாங்களே, அதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. அட என்ன இது? ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். ஓ தேங்க் யூ. என்னது, ஒரு சாக்லேட்டை கொடுத்து எனக்கு ஃப்ரெண்டா என்ன பாக்குறியா? நீயும் உன் சைக்காலஜியும். டேய், என்ன திட்டு? என் சைக்காலஜி திட்டாத. இங்க பார், ஒருத்தனோட முகத்தை பார்த்து அவன் என்ன கேரக்டர்னு சொல்றதுக்கு பேர் தான்டா சைக்காலஜி. அவ்வளவு பெரிய புடிங்க நீ. அப்ப அவன் மூஞ்ச பார்த்து எப்படி பட்டவன் சொல்லு. அவனோட இடியட் சைக்காலஜி ஒரு கிக்கு சைக்காலஜி. எனக்கு நான் அர்த்தம் புரியலையா? அவனை எவ்வளவு கேவலமா திட்டி அசிங்கப்படுத்தினாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம நம்ம காலையே விழுந்து சாரி கேட்டு போற மென்டாலிட்டி அவனோடது. சரி, தம் இருந்தா ப்ரூவ் பண்றா. யா யா செய். டேய் தம்பி, இங்க வாடா. இங்க வாங்குறல்ல, நீங்க என்னைய கூப்பிட்டீங்க? உன்னை தாண்ட. சொல்லுங்க. போடா. ஐயோ ஐயோ சார், சாரி சார், சாரி சார். அவனை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. உனக்கு எதுக்கு சைக்காலஜி எல்லாம் இத்தோண்டு இருக்க? வா. எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் பேஸ்ட் மாதிரி வந்து ஃபெவிகால் மாதிரி நல்லா புடிச்சுக்கிட்டான். இவனை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். ஐடியா. என்ன? நம்ம 3 பேரும் பேய் மாதிரி பயமுறுத்தினா? தேவாவை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவன் வேதாளத்துக்கெல்லாம் வேதாளம், பயங்கரமான பிசாசு. நம்மளை பறக்க விட்டு அடிப்பான். ஆனா இப்ப என்ன பண்றது? போற்ற வேண்டியதான் சரக்க. என்ன லுக்கு, நீங்க இல்ல நானு. டாடி குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன், ஓகேவா? சொல்லுமா. நான் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவேன், நீங்க போடுவீங்களா? செய்றேன். ஃபர்ஸ்ட் நான் போடுறேன். ஓகே. ஹேண்ட் மீ ப்ளீஸ். வெரி குட். இப்போ நீங்க போடணும். கண்ணை மூடிக்கோங்க. இப்ப கையெழுத்து போடுங்க. எங்க? இங்க. என்னங்க நீங்க? அவ கையெழுத்து போட சொன்னா கண்ணை மூடிட்டு போட்டுருவீங்களா? இப்ப என்னாச்சு சத்யா? இது அவளோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். தெரியும், தெரிஞ்சதான் கையெழுத்து போட்டேன். அவ மார்க்க பாத்தீங்களா? எல்லாமே சி கிரேட். அதுக்கு உங்க சப்போர்ட் வேற. விடுங்க சார், சின்ன பொண்ணு தானே. என்னங்க, இது நம்ம ஃபேமிலி விஷயம். சத்யா, மத்தவங்கள வெளிய போய் அவங்க வேலைய மட்டும் பார்க்க சொல்லுங்க. நம்ம விஷயத்துல தலையிடுறது எனக்கு பிடிக்கல. சாரி தேவா. சார், இட்ஸ் ஆல் ரைட் சார். என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க? வா சொல்றேன். நம்ம மாப்பிள்ள தனுஷ் கிட்ட மடங்கின ஃபிகர் இப்போ நம்ம கிட்டயே மடங்குது. சீக்கிரம் வா. அத வந்துட்டேன். பாலாஜி, அவ்வளோ இடைவெளி விட்டு கூப்பிடாதமா, உடம்புல ஓனா ஓடுற மாதிரியே இருக்கு. எனக்காக ஒரு வேலை பண்றியா? உனக்காக ஒரு வாட்டி என்ன 2-3 வாட்டி கூட பண்றேன். எப்பன்னு சொல்லுமா. ஒரு வாட்டி அங்க போய் குனியறியா? குனியறதுல உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. தள்ளி வெரைட்டி வெரைட்டி ஆசைப்படுறேன். பேசாத, போய் குனி. ஒரு குதிரையே குதிரை சவாரி ஏறப்போது. வா வந்து ஏறு வா. அடேங்கப்பா, இதுக்காகவா என்ன குனிய சொன்னா? இவ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. இவ கிட்ட மாற்றவன் சின்ன பின்னம் ஆயிடுவான். ஐயோ அப்பா. டைகர் சார், என்ன நீங்க கார் கழுவுறீங்க? நான் காரை கழுவுறேனா? நீ செவரேறி குச்சி தானே வந்த? ஆமா வந்தேன். வந்தல்ல? அப்படின்னா ஒன்ன அவன் அந்த ஸ்டைல்ல அடிக்கிறான், என்ன இந்த ஸ்டைல்ல அடிக்கிறான். நீ ஒண்ணு பண்ணு, நீ செவரேறி குச்சினேரு, நான் இப்படி கழுவினே இருக்கிறேன். அது சரி,
அவன் தான் உன்னை ஏத்த மாட்டேன்னு சொன்னான்ல, எதுக்கு வந்த? அவ என்னை ஏத்துக்கலன்னா நானே ஏறலான்னு வந்தேன். என்னது? அவன் உன்னை ஏத்தலன்னா நீயே ஏறுவியா? யா க்ளோஸ் இட். டிக்கிலியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த காரை கழுவ சொன்னீங்க? ஓஹோ, அந்த வண்டியில போறீங்களா? போங்க போங்க.